இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட நான் நிறைய பேர் நம்பி சோர்ந்து போயிட்டேன். நான் அவங்கள நம்பிட்டு இருந்தேன், அவங்க எல்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள்ட்டேருந்து எதுவுமே ஒரு செய்தியும் வந்ததா இல்லை. என்ன செய்கிறது, யாரை நம்புறது, எங்கே போய் இருக்கிறது சொல்லி ஒருவேளை நீங்கள் சோகத்தோடு அமர்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னவோ பேசுகிறாங்களே, சரி கேட்டு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் இதை கேட்கலான்னு வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குது. என்ன வார்த்தை? சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை? நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற உங்கள் ஆத்துமாவை தான் நீங்கள் சொல்லணும், இப்போ திடப்படுத்தணும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கப்படும் பொழுது நம்ம யாரை நம்புகிறோமோ அதை நம்புறது அவர்களுக்கு கிடைக்கும். நம்ம முதல்ல யாரை நோக்கி நம்ம அமர்ந்திருக்கிறோம் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம யாரையும் நினச்சி நம்ம நோக்கி அமர்ந்து கொண்டிருப்போம். இவங்க செஞ்சுருவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஆத்மாவை நீங்கள் தேற்றி கொண்டிருக்கலாம். இல்லைங்க, வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவரால் வரும். நான் என்ன நம்புகிறனோ அது நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஒரு வேலை காரியத்தை நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்களா, அவரை நோக்கி காத்துருங்க, அது கிடைக்கும். இல்லை ஒரு பிஸ்னஸ் காரியமா, அது அவரை நோக்கி பார்த்துருங்க, அவர் கிடைக்க செய்வார். அவரால் எல்லாம் வரும். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நம்புகிறது அவரால் கிடைக்கும். அதனால் கர்த்தரை நோக்கி நாம் காத்திருப்போம். நம்ம ஆத்துமாவுக்கிட்ட நம்ம சொல்லுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, என் ஆத்துமாவை நான் ஆத்துமாக்கிட்ட சொல்கிறேன், ஆத்துமாவே இந்த மாதிரி தேவனை நோக்கி நீ காத்திரு, அவரால் நான் என்ன பண்ணுவேன், நான் கிடைக்கிறது எனக்கு கிடைக்குன்னு சொல்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அப்படியா கிருபை செய்யுங்க. நான் நம்புறது உங்களால் வரட்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களால் மாத்திரம்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஆண்டவரே, நான் நம்புகிற எல்லா காரியத்தையும் உங்களால் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், அதனால் என் ஆத்துமாவை நோக்கி நான் சொல்லி காத்துட்டு உம்மை நோக்கி காத்திருக்கிறேன். எனக்கு இறங்கி அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.